ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் கடவுளோட ஆசீர்வாதத்தில். என்னடா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்களா? சின்னதாக ஒரு ஃபீவர் தான். ஒரு 4-5 டேஸ் ஆச்சு அந்த ஃபீவர்லேருந்து வெளில வர. அப்படியே கோல்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு லைஃபு. உங்கள் லைஃபும் நல்லா போகணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது எதை பற்றின வீடியோனா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இது எடுத்த வீடியோ தான் இது. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. தெரியும் உங்களுக்கு என்னோடய ஃபோனில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோலாம் எடுக்க அப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து முடிச்சது உடனே புரட்டாசி ஸ்டார்ட் ஆகிடும். புரட்டாசியோட வீடியோஸும் அப்டேட்டடில் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ வாங்க, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நாங்கள் எந்த மாதிரி நான் சாமி கும்பிட போகிறேன். முதல் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சிலை வாங்கி நான் கும்பிட போகிறேன் வீட்டில். ஸோ அது நான் எப்படி சிலை வாங்கி எந்த மாதிரி சிலை வாங்குகிறேன், எப்படி எங்கள் வீட்டில் விநாயகரை வச்சு கும்பிட போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தப்பு பண்ணலைன்னா என்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுஷல் எப்பவும் போல் விடிய காலம்புற எழுந்திரிச்சு இந்த குட்டியூண்டு இருக்கிற வாசலில் கோலம் போட்டு அதுக்கு ஒரு கலர் பொடியை போட்டு அழகு பண்ணியாச்சு. அதே மாதிரி நிலவாசலுமே எப்பவும் போல் மங்களகரமாக வச்சுப்பேன் நான். இவங்க 2 பேரும் எங்கேயோ வெளில போகிறாங்க, சரி போயிட்டு வரட்டோன்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போயுமே காலையில் எனக்கு எந்த ஒரு நல்ல நாள்னாலும் எங்கள் வீட்டில் மணக்கணும், பாட்டோட சத்தமும் குங்கும மஞ்சளோட சத்தமும் மனமாக இருக்கணும். ஸோ காலையில் வேலையை முடிச்சுட்டு விநாயகர் சிலை வாங்க போயாச்சு பஜாருக்குள்ளே. ஸோ இதுதான் எங்களோட பஜார். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே கச்சாமுச்சான் இருக்கும் ஒரு நல்ல நாள் வந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் நார்மலான நாளில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வாங்க, எப்படி ஒரு விநாயகரை வாங்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். என்ன வேணும்? பெல்லா அழகா இருக்கு. இதுவே அங்கே இருக்கு பர் செட்டு. இந்த மேலே இருக்கிறதுலாம் எவ்வளோ ரேட்? நல்ல நேரத்தில் போயிட்டு நல்ல நேரமாக பார்த்து போயிட்டு விநாயகரை எங்கள் வீட்டுக்கு இவர் தான் வரணும்னு இருந்திருக்காரு. இவரை பத்திரமா வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு என் பையன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா அவருக்கு ஆராத்தி எடுத்து உள்ளே நான் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றி வச்சேன். அதுக்கு முன்னாடி எந்த சாமியை கும்பிட்றதா இருந்தாலும், குலதெய்வமாக இருக்கட்டும், புரட்டாசியாக இருக்கட்டும், இல்லை முருகருக்கு தைப்பூசம் வழிபாடு, கந்த சஷ்டி எதுவாக இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு சாமியுமே கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். விரதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இன்றைக்குமே நான் அப்படி தான் பண்ணேன். அந்த வீடியோஸும் இருக்குது, இதில் பாருங்கள். விளக்கேற்றி வச்சுட்டு கடவுளை விநாயகரை இந்த வருஷம்
எந்த ஒரு குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நானும் என் குடும்பமும் என் புருஷன் என் பிள்ளை நான் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் புருஷன் உங்கள் பொண்டாட்டி எல்லாரும் ஆரோக்கியமாக சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்போவும் வேண்டிக்கிறேன். நல்லபடியாக வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய வேலையை வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து விநாயகருக்கு மாலை கட்டணும் இல்லையா, எருக்கம்பூ மாலை மட்டும் போட்டால் பத்தாதுன்ட்டு மாலை கட்ட போகிறேன். ஸோ அந்த மாலை எப்படி கட்டுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நான் மஞ்சள் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். எங்கள் மாடியிலேயே அரச மரம் இருக்கிறதுனால அந்த அரச இலைக்கு மேலே மஞ்சள் வந்து பிடிச்சி வச்சு அவரை நான் இப்படி தான் வந்து அழகாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சாமந்தியில் சூப்பராக வந்து நூல்லையே வந்து ஊசி கூக்குற நூல்லையே சாமந்தி மாலை கட்டி விநாயகருக்கு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் எங்களோட விநாயகருக்கான அழகை பாருங்கள், கண்ணே பட்டு போச்சு. அவ்வளோ அழகாக இருந்தார் விநாயகர் இந்த மாலையை போட்டதுக்கப்புறம். அவர் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி சமையலை வந்து அடி தூள் கிளப்ப போகிறேன். என்னென்ன சமைச்சிருக்கேன், என்ன படையல் போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. இல்லை அப்படியே கொஞ்சமாக வந்து கொஞ்சம் டெக்கர்லாம் பண்ணியாச்சு. அவருக்காக வாங்கிட்டு வந்த அருகம்புல்லை வந்து 2 சைடும் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் மண் பிள்ளையார் வாங்கி வைக்கல, ஃபோட்டோவை மட்டும்தான் வச்சு கும்பிட்டோம். இந்த முதல் வருஷம் இவரை வாங்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்க நேரம் கண்டிப்பாக எல்லா வளங்களும் நலங்களும் நான் என் புருஷன் குழந்தைன்னு பெற்று நல்லபடியாக இருக்க கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லபடியாக இருக்கணும். ஸோ படையல் போட்டுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னா கொழுக்கட்டை, கேசரி, சாம்பார், சாதம், வடை, அப்புறம் கோஸ் போட்டு பொரியல், அப்புறம் சன்னா வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பழம், அவருக்கு பிடிச்ச பழம் வச்சு நான் இப்படி தான் வந்து எங்களோட சாமியை கும்பிட்டுருக்கேன். இது வந்து விநாயகரை வந்து உள்ளே வச்சு படையல் போடுறதுக்கு எங்களுக்கு பூஜை ரூமில் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால வெளியில் அவரை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சு அங்கே தான் அவருக்கு படையலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமி கும்பிட்டு மத்தியானமாக வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி விநாயகர் கோயில் தான், பார்க்கில் இருக்குது இது விநாயகர் கோயில். அங்கே எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி சூப்பராக அமக்கலமாக இருக்கும். ஸோ அதை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியே வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் சூப்பராக இருப்பார். எப்போயுமே இந்த விநாயகர் அவ்வளோ அழகு. எல்லா நாளும் இதே நாள் போல தான் இங்கே இருக்க மாமா வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு சாமி அலங்காரம் பார்த்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு என்ன மாதிரி குட்டி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து டான்ஸ் ஆடுற பசங்க வந்து வேறு ஒரு ஊர்லேருந்து தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இந்த ஊரில் இருக்க பிள்ளைங்க டான்ஸ் ஆடாது. இதுக்குன்னு வந்து ஆளெல்லாம் வந்து புக் பண்ணி அவங்க தான் வந்து ஆடுவாங்க. இந்த வருஷம் வந்து கிளாசிக்கல் ஆடியிருக்காங்க, அதுக்கப்புறம் குட்டி பசங்க ஆடியிருக்காங்க. சூப்பராக ஆடியிருக்காங்கங்க, பாருங்கள் நீங்களே.
சவுண்டை வந்து வைக்க முடியாது, மியூசிக்கே வச்சா வந்து நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால வந்து நான் வாய்ஸ் எதுவும் வைக்கல. என்ன பாட்டுக்கு ஆடினாங்கன்னு எனக்குமே ஞாபகம் இல்லை, ஆனால் சூப்பராக ஆடினாங்க. சாரி, இது வந்து மோனிகா பாட்டுக்கு ஆடினாங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக்கல் டான்ஸு ஆடிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாச்சு, கால் வந்துருச்சு. என்னென்னா எங்கள் தெருவுக்கு வந்து சாமி எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்து விநாயகர் வந்து தேரில் வந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு கால். அதுக்கு முன்னாடி வந்து மழை வந்து பிச்சுக்கிட்டு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் வீட்டுக்கு போகிறதுக்கும் மழை வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அடி இங்கே எடுத்து வச்ச காலை அடுத்த கால் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வச்சேன். அந்த அளவுக்கு ஓடினேன். ஏன்னா இதுவரை எந்த வருஷமும் வந்து விநாயகர் தேர் வரும்போது மிஸ் பண்ணதில்லை. அதனால தான் போயிட்டு விநாயகரை பார்த்துட்டு சூப்பராக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சுது. வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது வந்து 3வது நாள் எடுத்துகிட்டு போய் விநாயகரை வச்சு நல்லபடியாக அவரை வழி அனுப்பி வச்சேன்.